2024 T20 வேர்ல்டு கப்ல இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு அபாரமா தகுதி பெற்றுட்டாங்க. வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்தளவுக்கு முதல் 3 போட்டிகளை வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இதே நினைப்போட போயிடாதீங்க. வேகப்பந்து வீச்சாளர்களை நம்பி வெஸ்ட் இண்டீஸ்ல களமிறங்காதீங்க, ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பியூஷ் சாவ்லா சிறப்பா பேசியிருக்காரு. இந்திய அணிக்கு முக்கிய அட்வைஸை கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. மொத்தமா முதல் 3 போட்டிகளையுமே இந்திய அணி நியூயார்க் மைதானத்தில் விளையாண்டாங்க. முதல் போட்டி அயர்லாந்துக்கு எதிராக. அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்திய அணி 8 விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. ரெண்டாவது போட்டி பலம் வாய்ந்த பாகிஸ்தானுக்கு எதிராக. இந்த போட்டி மேலதான் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை இல்லையா? ஆனா அந்த போட்டியில இந்திய அணி பயங்கரமா தடுமாறினாங்க. அதற்கு முக்கிய காரணம் பிச் கண்டிஷனை சொல்லலாம். இந்திய அணி வெறும் 119 ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்ல முடிஞ்சாங்கடா இந்தியா அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள்லாம் பல பேரும் தூங்கிட்டாங்க. பட் இல்லவே இல்லைங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி பாருங்க, லோ ஸ்கோரே வந்து டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சிறப்பா விளையாண்டாங்க. 6 ரன்கள் தேசத்துல இந்திய அணி சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த முதல் 2 போட்டியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாஸ்பிரித் பும்ரா தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த 2 போட்டியிலுமே ரன்களை வாரி வழங்கினவர் யாரு அப்படின்னா ஹர்தீப் சிங். ஆனாலும் அவர் மேல நம்பிக்கை வச்சார் ரோஹித் சர்மா. 3வது போட்டியில் நீ பவுல் பண்ணுவா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட யுஎஸ்ஏக்கு எதிராக சும்மா அட்டகாசமா பவுல் பண்ணாரு ஹர்தீப் சிங். இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங். முதல் 3 போட்டியிலையுமே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினது யாரு அப்படின்னா வேகப்பந்து வீச்சாளர்கள் தான். அந்த அளவுக்கு நியூயார்க் மைதானமானது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்துச்சு. நியூயார்க் பிச்சை பத்தி எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு மைதானம். யுஎஸ்ஏ வெர்சஸ் இந்தியா மேட்ச் தான் அங்க கடைசி மேட்சா நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மைதானத்தை அழிச்சிட்டாங்க. இப்ப மைதானமே கிடையாது. இந்தியா தங்களோட கடைசி லீக் போட்டியில கனடாவை எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. அந்த மேட்ச்ல தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஏன்னா சூப்பர் 8க்கு போயாச்சு. ஆனா இதுக்கு மேலதான் இந்திய அணிக்கு மிக முக்கியமான போட்டிகள் அப்படின்னு சொல்லி ஆகணும். எல்லா போட்டிகளுமே வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. நாக் அவுட் ஸ்டேஜஸ் வந்தது அப்படின்னா இந்திய அணி பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 3 மேட்ச்லயும் பயங்கரமா சொதப்பி இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிச் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா நியூயார்க்ல தான் 3 மேட்சுமே விளையாண்டோம். இனி வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. அந்த ஒரு மைதானங்கள்ல வேகப்பந்து வீச்சை விட சுழற்பந்து வீச்சுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பியூஷ் சாவ்லா முக்கியமான அட்வைஸை கொடுத்திருக்காரு இந்திய அணிக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பிச் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே சாதகமா தான் இருக்கும். வெஸ்ட் இண்டீஸோட பிச் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு ஆவரேஜா 150 ரன்கள் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஃபாஸ்ட் பவுலிங்கை விடவும் ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத கணிச்சிருக்காரு பியூஷ் சாவ்லா. அதுவும் யுஸ்வேந்தர் சாகலை விடவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் பிளேயிங் லெவன்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் முக்கிய அட்வைஸை கொடுத்திருக்காரு. இதை பத்தி பியூஷ் சாவ்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நியூயார்க் பிச் கண்டிஷன் ரொம்பவே டஃபா இருந்துச்சு. அங்க தொடர்ந்து 3 வெற்றிகளை பதிவு பண்ண இந்திய அணி அதே அணிகளோட விளையாடவும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நியூயார்க் பிச் கண்டிஷன்ல ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமான வேலை இல்ல. ஆனா சூப்பர் 8 தொட்ட உடனே வெஸ்ட் இண்டீஸ்ல இந்திய ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய வேலைகள் இருக்கு. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது மாதிரியான பிச் கண்டிஷனுக்கு குல்தீப் யாதவ் தான் முதல் தேர்வா இருப்பாரு. ஏன்னா அவர் கடந்த 1.5 வருஷமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பா பவுல் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பிளேயிங் லெவன்ஸ்ல அக்சர் பட்டேலும் ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காங்க. அதனால இந்தியாவோட பேட்டிங் டெப்த்துமே அதிகமாகி இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு குல்தீப் யாதவ் பிளேயிங் லெவன்ஸ்ல வருவாரு அப்படிங்கறத கருதுறேன். அமெரிக்கா மைதானமானது ரொம்பவே சவாலா இருந்துச்சு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் இந்திய அணி அங்க சிறப்பா விளையாடி இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக 119 ரன்களை எடுத்து பாகிஸ்தான் அணியை கட்டுப்படுத்தினதெல்லாம் இந்திய அணியோட சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துச்சு. நம்ம 119 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனப்ப இந்தியா வின் பண்ணும் அப்படிங்கறத பல பேர் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்மளோட சிறந்த பவுலர்களான ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரித் பும்ரா செஞ்சு முடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் மண்ணிலையும் சிறந்த ஆட்டத்தை இந்தியா வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமா பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பியூஷ் சாவ்லா சிறப்பா பேசியிருக்காரு. நியூயார்க் பிச் கண்டிஷன் எல்லாரும் பார்த்திருப்போம். வேகப்பந்து வீச்சுல இந்திய வீரர்கள் மிரட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் சரி இது போதுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிறப்பாகவே பவுல் பண்ணாங்க. குறிப்பா முதல் 2 போட்டியில ஜாஸ்பிரித் பும்ரா தரமா பவுல் பண்ணாரு, விக்கெட்டுகள் அள்ளி குவிச்சாரு. 3வது போட்டியில நான் பாத்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி யுஎஸ்ஏக்கு எதிராக ஹர்தீப் சிங். இவங்க 2 பேர் தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு பக்கம் முகமது சிராஜ், இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா தவிர்க்கவே முடியாது. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் மண்ணை பொறுத்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காரு பியூஷ் சாவ்லா. சரி, ஓகே, இந்தியாவோட பிளேயிங் லெவன்ஸ்ல என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.